அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 2023 டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்தி முடித்த பல்வேறு தேர்வுகளிலிருந்து யூனிட் 8 சிலபஸில் கேட்கப்பட்ட 50 வினா விடைகளை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்குள்ளோம். ஏற்கனவே நாம் பகுதி 4 வரை பார்த்திங்கன்னா 50 வினாக்களை 200 வினாக்களுக்கான விடை குறிப்புகள் மற்றும் விளக்கங்களை பார்த்துருப்பேங்க. அந்த விடை குறிப்புகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான பிளேலிஸ்ட் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் 2024 குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச மாதிரி தேர்வு கம்மிங் 19/5/2024 நடைபெற உள்ளது. இந்த இலவச மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் வந்து ஆன்லைன் வழியாக வந்து வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணப்படும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய இந்த இலவச மாதிரி தேர்வு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் நிறைய கேள்விகள் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திக்காங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, டேஸ் காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்ப சொல்லல். மேற்காணும் குறளில் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். டேஸ் காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்ப சொல்லல். மேற்காணும் குறளில் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். குறிப்பறிந்து செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேள்வி 2, நூல்களை அவற்றின் நூல் ஆசிரியருடன் பொருத்த சொல்லியிருக்காங்க. பார்த்திபன் கனவு நூல் எழுதந்து கல்கி. தமிழ்ச்சோலை நூல் எழுதந்து திருவிக்கா. தேன்மழை நூலை எழுதியவர் சுரதா. வழிப்பயணம் நூலை எழுதியவர் தமிழ் ஒளி. பார்த்திபன் கனவு நூல் எழுதந்து கல்கி, தமிழ்ச்சோலை திருவிக்கா, தேன்மழை நூலின் ஆசிரியர் சுரதா, வழிப்பயணம் நூலை எழுதந்து தமிழ் ஒளி. கேள்வி 3, எந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து சமூகத்தை விடுவிப்பதற்காக திராவிடர்கள் சுயமரியாதை இயக்கத்தை முன்னிலைப்படுத்தினர்? மத சடங்குகள், சம்பிரதாயங்கள் மற்றும் சாதி அமைப்புகளிலிருந்து விடுவிப்பதற்காக திராவிடர்கள் சுயமரியாதை இயக்கத்தை முன்னிலைப்படுத்தினர். கேள்வி 4, தில்லையாடி வள்ளியம்மை பற்றிய சரியான கூற்றை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. 1, தென்னாப்பிரிக்காவில் இன பாகுபாட்டிற்கு எதிராக தனது 16 வயதில் பங்கெடுத்தார். சரி. காந்தியோடு ஆரம்ப காலத்தில் வேலை செய்தவர். சரி. இன பாகுபாட்டிற்கு எதிராக நடந்த போராட்டத்திலேயே இறந்து போனார். தில்லையாடி வள்ளியம்மை பற்றிய கூற்றுகள் சரியானது, அனைத்துமே சரி, 3 கூற்றுமே சரி. இவர் தென்னாப்பிரிக்காவில் இன பாகுபாட்டிற்கு எதிராக தன்னுடைய 16 வயதில் பங்கெடுத்திருப்பார். காந்தியோடு ஆரம்ப காலத்தில் வேலை செய்தவர். இன பாகுபாட்டிற்கு எதிராக நடந்த போராட்டத்திலேயே இறந்து போனவர் தான் தில்லையாடி வள்ளியம்மை. கேள்வி 5, தவவேடம் பூண்டு கொண்டு மனத்தை அடக்கும் வலிமை இல்லாமல் தவத்திற்கு புறமான அவச்செயல்களை செய்யும் மத வேடதாரிகளின் செயலை வள்ளுவர் டேஸ் என்ற ஓமைகளால் விளக்குகிறார். இக்கூற்றில் என்னன்னு கொடுத்திருப்பார்னா, புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று, புதர் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஓமை 1 மற்றும் 2 சரின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தவவேடம் பூண்டு கொண்டு மனத்தை அடக்கும் வலிமை இல்லாமல் தவத்திற்கு புறமான அவச்செயல்களை செய்யும் மத வேடதாரிகளின் செயலை வள்ளுவர் டேஸ் என்ற ஓமைகளால் விளக்குகிறார். இக்கூற்றில் எந்த ஓமையால் சொல்லியிருப்பார்னா, புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று, புதர் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. இந்த 2 ஓமையுமே சரியானது தான். கேள்வி 6, கீழ்காணும் திருக்குறள் வெளிப்படுத்தும் சிந்தனையை தேர்க. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை என்பதற்கான பொருள் என்னன்னா, இக்குறளில் பொருளாதார சிந்தனை இருக்கிறது. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை, பொருளாதார சிந்தனை இருக்கிறது. கேள்வி 7, கூற்று திருக்குறளை தந்திருக்காங்க. என்னன்ட்டுனா, பீலிப்பை சாக்காடு மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். காரணம், இக்குறள் பிரிதுமொழிதல் அணி என்று கூறுவர். வலியறிதல்
என்ற அதிகாரத்தில் இக்குறள் இடம்பெறுகிறது. மன்னன் மற்றவர்களை எளியவர் என்று பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தார்களேயானால் தன் வலிமையை இழப்பான் என்று காரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ திருக்குறள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று கொடுத்து அந்த கூற்றில் வந்து எந்த அணி இடம்பெற்றுள்ளது, அது எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அதுக்கான பொருளை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்னென்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி, காரணம் கூற்றுக்கான சரியான பொருள் ஆகும். பீலிப்பெய் சாக்காடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இக்குறள் பிரிதுமொழிதல் அணி என்று கூறுவர். வலியறுதல் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. மன்னன் மற்றவர்களை எளியவர் என்று பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தார்களேயானால் தன் வலிமையை இழப்பான். ஸோ கூற்றும் காரணம் சரியாக உள்ளது. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 8 பொறுத்துக. இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. திருக்குறள் அதோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. இரத்தலும் ஈதலே போலும் என்பது கரத்தலும் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. 2 இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பிற் கரப்பார் இரவின் மின் என்று. இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பிற் கரப்பார் இரவின் மின் என்று. 3 மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாங்கண்டதில். மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாங்கண்டதில். சீருடை செல்வர் சிறுதுளி மாறிவர கூர்ந்தனைய துடைத்து. சீருடை செல்வர் சிறுதுளி மாறிவர கூர்ந்தனைய துடைத்து. சரியானோட ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 9 பொறுத்துக. தண்ணீர் என்ற நூல் எழுத வந்து அசோகமித்திரன். கரிப்பு மணிகள் வந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதியிருப்பாங்க, 10th புக்கில் இருக்கும். கல்மரம் திலகவதி. சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான். நூலாசிரியர்களோடு பொறுத்திருக்காங்க. தண்ணீர் அசோகமித்திரன், கரிப்பு மணிகள் வந்து ராஜம் கிருஷ்ணன், கல்மரம் திலகவதி, சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான். கேள்வி 10 வசன நடை கைவந்த வல்லாளர் வைதாலும் வலுவின்றி வையாரே என வள்ளலாரை புகழ்ந்து பாடியவர் யார்? வசன நடை கைவந்த வல்லாளர் பார்த்தீங்கன்னா வைதாலும் வலுவின்றி வைவாரே என வள்ளலாரை புகழ்ந்து பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வல்லாளர் என்று அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர் தான். அந்த ஆறுமுக நாவலர் தான் வைதாலும் வலுவின்றி வைவாரே என வள்ளலாரை புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. கேள்வி 11 பொறுத்துக. சருக்கம் என்பது பாரதம், 12th புக்கில் இருக்கும். சருக்கம்னா பாரதம், இளம்பகம்னா சீவக சிந்தாமணி, படலம்னா கம்பராமாயணம், காண்டம்னா சிலப்பதிகாரம். சருக்கம்னா பாரதம், இளம்பகம்னா சீவக சிந்தாமணி, படலம்னா கம்பராமாயணம், காண்டம்னா சிலப்பதிகாரம். கேள்வி 12 சரியான விடையை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்றுல எது சரின்னு பார்க்கலாம். 1 சீவக சிந்தாமணி இயற்றிய திருத்தக்க தேவர் சோழ அரச மரபினராக இருந்து துறவரம் பூண்டவர். சரி. சீவக சிந்தாமணியே விருத்தத்தில் அமைந்த முதல் தமிழ் பெருங்காப்பியமாகும். சீவக சிந்தாமணி தான் விருத்தப்பாவில் அமைந்த முதல் தமிழ் பெருங்காப்பியமாகும். சரி. 3 திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் என்னும் நூலை நிலையாமை நூல் ஒன்றையும் இயற்றியுள்ளார். திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் என்னும் நிலையாமை நூல் ஒன்றையும் இயற்றியுள்ளார். சரி. சீவக சிந்தாமணி 12 கலம்பங்களையும் 2000 பாடல்களையும் கொண்டதா? சீவக சிந்தாமணி 12 கலம்பங்கள் கிடையாது, 13 இலம்பங்களை உடையதுன்னு வந்திருக்கணும். ஸோ அப்போது 4வது கூற்று தவறாக இருக்குது. அப்போது 1, 2, 3 சரி, 4 தவறு. கேள்வி 13 கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் புறநானூறு. கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே என்ற பாடலடி இடம்பெறும் நூல் புறநானூறு. கேள்வி 14 புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் எது? புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம்னா அது மணிமேகலை. மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. கேள்வி 15 நெடுநல்வாடை அகமா புறமா என்ற விவாதத்துக்கு காரணமான மலர் எது? நெடுநல்வாடை பார்த்தீங்கன்னா அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேம்பு மலர், நீம் ஃப்ளவர். கேள்வி 16
சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளைக்கதை எது? சிலப்பதிகாரத்தில் என்னென்ன கிளைக்கதை சொல்லியிருப்பாங்கன்னா, பொற்கை பாண்டியன் கதை சொல்லியிருப்பாங்க, நாலங்காடி பூத கதை சொல்லியிருப்பாங்க, ஊர்வசி சாப வரலாறுன்னு சொல்லியிருப்பாங்க கிளைக்கதையாக. ஆனால் ஆதிரையினுடைய வரலாறு வந்து இடம்பெற்றிருக்காது. இப்போ சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளைக்கதை ஆதிரை வரலாறு, சொல்லப்பட்ட கிளைக்கதைகள் பொற்கை பாண்டியன் கதை, நாலங்காடி பூத கதை, ஊர்வசி சாப வரலாறு. கேள்வி 17. தமிழ் இலக்கிய சூழலில் பரீட்சா என்பது, தமிழ் இலக்கிய சூழலில் பரீட்சா என்பது எதை குறிக்குன்னா, ஞானியால் தொடங்கப்பட்ட நாடக குழு. கேள்வி 18. எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்தார்? கால்டுவெல். ஸோ பாண்டியர்களின் முத்து சந்தையை முதல்ல கண்டுபிடித்த தொல்பொருள் ஆய்வாளர் யாருன்னா கால்டுவெல். கேள்வி 19. வலியுறுத்தல் மற்றும் காரண வகை, அதாவது கூற்று காரணம் தான் இதுவும். வலியுறுத்தல் அசர்ஷன் அண்ட் ரீசன். கூற்று காரணத்தில் என்ன தந்திருக்காங்கன்னா, கூற்று தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் மற்றும் தமிழ் புலவர்களை அவர்கள் அவையில் ஆதரவளித்தனர். சரி. காரணம் மன்றம், அவை, அம்பலம் மற்றும் மன்று போன்ற சொற்கள் அரசவையில் பயன்படுத்தப்பட்டது. ஸோ கூற்று காரணம் இரண்டுமே சரி. ஆனால் காரணம் வந்து கூற்று காரணம் சரியான விளக்கம் அல்ல. வலியுறுத்தல் என்னன்னா, தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் மற்றும் தமிழ் புலவர்களை அவர்கள் அவையில் ஆதரவளித்தனர். சரி. மன்றம், அவை, அம்பலம் மற்றும் மன்று போன்ற சொற்கள் அரசவையில் பயன்படுத்தப்பட்டது. சரி. கூற்று காரணம் சரி. ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது. கேள்வி 20. தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதலில் பழைய கற்கால கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது ரிப்பீட்டடான ஒரு கேள்வியும் கூட, பல்வேறு எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதல்ல பழைய கற்கால கருவி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1863 கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடித்தவர் யாருன்னா ராபர்ட் ப்ரூஸ்போர்ட். ஒன்று இயரை கேட்குறாங்க, இல்லைனா எந்த பிளேஸில் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறாங்க, இல்லைனா யார் கண்டுபிடிச்சதுன்னு கேட்குறாங்க. கேள்வி 21. தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்துள்ளன? தமிழ்நாட்டில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் கிடைத்துள்ளன? பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன. ஸோ கண்டிப்பாக தமிழ் பண்பாடு, இந்திய பண்பாடு, தமிழ் பண்பாடில் யூனிட் 8 பொறுத்தவரையும் அகழ்வாய்வு செய்யப்படும் இடங்கள், அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களில் மிக முக்கியமாக வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. குறிப்பாக பையம்பள்ளி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. பையம்பள்ளி முதல்ல வேலூர் மாவட்டத்தில் இருந்தது, தற்போது திருப்பத்தூர் மாவட்டம். கேள்வி 22. டேஸின் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாடு 5 ஆண்டுகள் திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார்? ஈவி ராமசாமி. பெரியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாடு 5 ஆண்டுகள் திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்திருப்பார். கேள்வி 23. தேசபக்தனின் ஆசிரியர் யார்? நவசக்தி தேசபக்தனாவே திருவிக்காதா? கேள்வி 24. கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்வு செய்க. பத்திரிகைகள் அதன் ஆசிரியர்களுக்கு தந்திருக்காங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி சூரியோதயம் பத்திரிகை, ஜி.ஏ. நடேசன் இந்தியன் ரிவ்யூ பத்திரிகை, ரா கிருஷ்ணமூர்த்தி கல்கி வந்து பார்த்தீங்கன்னா கல்கியுடைய இயற்பெயர் தான் ரா கிருஷ்ணமூர்த்தி, ஆனந்த விகடன், டி.எஸ். சொக்கலிங்கம் தினமணி பத்திரிகை ஆசிரியர் இருந்திருப்பார். நீலகண்ட பிரம்மச்சாரி இது பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழில் வந்து இடம்பெற்றிருக்கும். டி.எஸ். சொக்கலிங்கம் இதெல்லாமே வந்து பத்திரிகைகள் டாப்பிக்கில் சிறப்பு தமிழ் இருக்கும் 11th and 12th பார்த்துக்கோங்க. ஸோ நீலகண்ட பிரம்மச்சாரி சூரியோதயம் பத்திரிகை, ஜி.ஏ. நடேசன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரிவ்யூ, ரா கிருஷ்ணமூர்த்தி ஆனந்த விகடன், டி.எஸ். சொக்கலிங்கம் தினமணி பத்திரிகை ஆசிரியர். கேள்வி 25. ஆற்றாரும் ஆற்றி அடுப டேஸ் டேஸ் செய்யின் மேற்காணும் திருக்குறள் மூலம் வலிமை அற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரைகள் யாவை? வலிமை அற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரைகள் என்ன? 1. இடன் அறிதலும் தற்காத்தலும். இடனறிதல் தற்காத்தல் தான் வலிமை அற்றவன் கூட வந்து பகைவரை வெல்லுவதற்கு மிக முக்கியமாக இருப்பதை சொல்லியிருப்பார். இடன் அறிதல் தற்காத்தல். கேள்வி 26. சேராது இயல்வது நாடு என முடியும் குறளில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக வள்ளுவர் சுட்டுவன யாவை?
சேராது இல்வது நாடு எதுனா பசி, பிணி, பகை. இதுதான் வந்து வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். பசி, பிணி, பகை. கேள்வி 27. சான்றோர் பழிக்கும் வினையை என் நிலையிலும் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர். என் நிலையை குறிப்பிடுகிறார்னா தாய் பசியால் வாடும் காலத்தில். தாய் பசியால் வாடும் காலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா சான்றோர் பழிக்கும் வினையை எந்த நிலையிலும் செய்தல் கூடாது என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். கேள்வி 28. அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். எல்லா அழிவிலிருந்தும் காக்கும் கருவியாக அறிவு உள்ளதை திருவள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். அறிவு, நாலேஜை தான் சொல்லியிருப்பார். கேள்வி 29. ஆற்றுப்படை இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள 6 என்றால் என்ன? ஆற்றுப்படை இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள 6 என்றால் ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுதல். 6 என்றால் ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுதல். கேள்வி 30. இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து தப்பாக வச்சுருக்காங்க. பெயக்கண்டு நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. இங்கே ஆப்ஷனே வந்து தப்பாக டிஎன்பிசிலே தந்திருப்பாங்க. ஸோ பெயக்கண்டு நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள். சம்டைம்ஸ் வந்து சம் மிஸ்டேக்ஸ் வரதா செய்து பார்த்துக்கோங்க. கேள்வி 31. திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் உதவி. கேள்வி 32. பொய்மையும் வாய்மை எடுத்து எப்போதுனா புரைத்தீர்த்த நன்மை பயக்கும் போது. பொய்மையும் வாய்மையும் எடுத்து புரைத்தீர்த்த நன்மை பயக்கும் போது தான் பொய்மையும் வாய்மை இடத்து. கேள்வி 33. நண்பா உனக்கொரு வெண்பா எனும் வைரமுத்து கவிதை உணர்த்தும் பாடுபொருள் என்ன? நண்பா உனக்கொரு வெண்பா எனும் வைரமுத்து கவிதை உணர்த்தும் பாடுபொருள் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பற்றியது. கேள்வி 34. பலியாடுகள் நாடக ஆசிரியர் யார்? பலியாடுகள் என்ற நாடக ஆசிரியர் வந்து K.A. குணசேகரன். பலியாடுகளின் நாடக ஆசிரியர் நூலாசிரியர் K.A. குணசேகரன். கேள்வி 35. சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடுக்குவோம். சரியாக பொருந்தியுள்ளது பாரதிதாசன் குயில் பாட்டு வருமானா குயில் பாட்டு கண்ணன் பாட்டுனாவே பாரதியார் வந்திருக்கணும். இங்கே பாரதிதாசன் தந்திருக்காங்க, தப்பு. திருவி கல்யாண சுந்தரம் நவசக்தி, சரி. சுப்பிரமணிய சிவா சுதேசமித்திரனுடைய பதிப்பாசிரியரா? சுப்பிரமணிய சிவா வந்து சுதேசமித்திரனுடைய பதிப்பாசிரியர் கிடையாது. ஜீவானந்தம் மூக்காண்டி ஆசிரியர் ஆவார். அப்போ சரியானது 2 மற்றும் 4. கேள்வி 36. ஜீவானந்தம் குறித்த தகவல்களில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 கூற்று தந்திருக்காங்க. 4ல் ஜீவானந்தம் பற்றியது எதுன்னு பார்க்கலாம். சரியானது 1. ஜீவானந்தம் உண்மை விளக்க நிலையம் எனும் ஆசிரமத்தை தோற்றுவித்தார். ஜீவானந்தம் உண்மை விளக்கம் எனும் ஆசிரமத்தை தோற்றுவித்தார், சரி. இவர் சுசீந்திரத்தில் நடைபெற்ற கோயில் நுழைவுப் போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. சுசீந்திரத்தில் நடைபெற்ற கோயில் நுழைவுப் போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பார். இங்கே கலந்து கொள்ளவில்லைன்னு இருக்குது. அப்போது 2வது கூற்று தவறு. ஜீவானந்தம் காந்தி ஆசிரமத்தை சிறுவாயலில் நிறுவவில்லை. ஜீவானந்தம் வந்து காந்தி ஆசிரமத்தை சிறுவாயலில் வந்து நிறுவியிருப்பார். இங்கே நிறுவவில்லைன்னு தந்திருக்காங்க, தவறு. இவர் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டார், சரி. கேள்வி என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா எது ஜீவானந்தம் குறித்த தகவல் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 4 சரியாக உள்ளது. கேள்வி 37. நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது? நந்திமலையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. கேள்வி 38. பின்வருவனற்றுள் திருக்குறளில் இடம்பெறாதது எது? கல்லுண்ணாமை, ஊழ், வறுமை. தமிழ் என்ற சொல் வந்து திருக்குறள் இடம்பெற்றிருக்கோம்னா இடம்பெற்றிருக்காது. கல்லுண்ணாமை, ஊழ், வறுமை வந்து இடம்பெற்றிருக்கும். தமிழ் என்ற சொல் இடம்பெறவில்லை. கேள்வி 39. திருக்குறள் உரையாசிரியர்கள் முதலாம் அவர். திருக்குறள் உரையாசிரியர்கள் 10 பேர் இருப்பாங்க. அதில் முதலாவதாக வரும் மணக்குடவர். சிறந்த உரை எழுதுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் எழுதியிருப்பார். திருக்குறள் உரையாசிரியர்கள் முதலாம் அவர் யாருன்னா முதல்ல திருக்குறள் உரை எழுதுந்து பார்த்தீங்கன்னா மணக்குடவர். அதில் சிறந்த உரை எழுதியது பரிமேலழகர். கேள்வி 40.
மோப்ப குலையும் அனிச்சம். இக்குறளில் அனிச்சம் என்பது எதனை சுட்டும்னா மலரை குறிக்கும். கேள்வி 41. அறம் என்னும் சொல்லிற்கு தமிழில் 8 வகையான பொருள்கள் வழங்கி வருகின்றன என்று கூறியவர் யார்? அறம் என்னும் சொல்லிற்கு தமிழில் 8 வகையான பொருள்கள் வழங்கி வருகின்றன என்று கூறியவர் காத்தா திருநாவுக்கரசு. கேள்வி 42. ஐக்கூ கவிதையின் தமிழ் பெயர் என்ன? ஐக்கூ கவிதைக்கு தமிழ் பெயர் குறும்பா. ஐக்கூனா தமிழில் என்னன்னு சொல்கிறாங்க? குறும்பா என்று பெயர். கேள்வி 43. மலரும் சருகும் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? டி. செல்வராஜ். மலரும் சருகும் என்னும் நாவலின் ஆசிரியர் யார்? டி. செல்வராஜ். கேள்வி 44. எதனை போன்று ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்கிறார் திருமூலர்? எதனை போன்று ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்கிறார் திருமூலர் பார்த்தீங்கன்னா ஆமையை போன்று. கேள்வி 45. யாயையும் பாடி கோவை பாடு என்ற வழக்கு எதன் அடிப்படையில் தோன்றியது? யாயையும் பாடி கோவை பாடு என்ற வழக்கு எதன் அடிப்படையில் தோன்றியதுன்னா பயிற்சி இருத்தல் வேண்டும். ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். கேள்வி 46. பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் யார்? பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் யார்னா மாணிக்க வாசகர். 47வது கேள்வி. இலங்கை தமிழ் பேராசிரியர் கா. சிவத்தம்பி செம்மொழி பண்புகளாக குறிப்பிடவன எவை? இலங்கை தமிழ் பேராசிரியர் கா. சிவத்தம்பி செம்மொழி பண்புகளாக குறிப்பிடப்படுபவை தொன்மை, தொடர்ச்சி, செழுமை வளம். தொன்மை, தொடர்ச்சி, செழுமை வளம். கேள்வி 48. வையகம் பணிப்ப வளநேர்பு வளையி என தொடங்கும் 10 பாட்டு இலக்கியம் எது? வையகம் பணிப்ப வளநேர்பு வளையி என தொடங்கும் 10 பாட்டு இலக்கியம் நெடுநல்வாடை. நெடுநல்வாடை ஆசிரியர் பெயர் நக்கீரர். குறிஞ்சிப்பாட்டு ஆசிரியர் கபிலர். முல்லைப்பாட்டு நப்புதனார். பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கேள்வி 49. சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது? சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எதுவாக இருந்ததுன்னா தொய்யகம். கேள்வி 50. கீழ்கண்ட கூற்றுகளில் சுப்பிரமணிய சிவாவை பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. சுப்பிரமணிய சிவா தர்ம பரிபாலன சமாஜம் என்ற அமைப்பை திருவனந்தபுரத்தில் ஏற்படுத்தினாரா? கேள்வி என்னென்னா தவறான கூற்றுன்னு தந்திருக்காங்க. அப்போ சுப்பிரமணிய சிவா தர்ம பரிபாலன சமாஜத்தை திருவனந்தபுரத்தில் நிரூபிப்பார்னா கிடையாது. இவர் தூத்துக்குடி கோரல் மில் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டார். சுப்பிரமணிய சிவா தூத்துக்குடி கோரல் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டார். சரி. 1913 ஞானபானம் என்ற மாத இதழை சென்னையில் ஆரம்பித்தார். சரி. கேள்வி அவங்க மாற்றி கேட்டிருக்காங்க. சுப்பிரமணிய சிவாவை பற்றி சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே தவறான கூற்றுன்னு தட்டுக்கிறாங்க. சரியானது எது? இப்போ சுப்பிரமணிய சிவா தர்ம பரிபாலன சமாஜம் என்ற அமைப்பை திருவனந்தபுரத்தில் ஏற்படுத்தினார். தூத்துக்குடியில் கோரல் மில் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டார். சரி. 1913 ஞானபானம் என்ற மாத இதழை சென்னையில் ஆரம்பித்தார். சரி. இவர் பாரத ஆசிரமம் என்ற அமைப்பை 1921 காரைக்குடியில் ஆரம்பித்தார். சரி. அப்போது 4 கூற்றுமே சரியாக உள்ளது. கேள்வி இங்கே மாற்றி கேட்டிருக்காங்க. சுப்பிரமணிய சிவா பற்றிய கூற்றுகள் சரியானது எது? அப்போ சரியானது அனைத்துமே சரி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 50 யூனிட் 8 இருக்கக்கூடிய வினாவிடைகளை பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் குறிப்பாக குரூப் 4க்கும் குரூப் 2 அண்ட் குரூப் 1 எக்ஸாமுக்கு நிச்சயமாக யூனிட் 8லேருந்து இதில் ஏற்கனவே கேட்கப்பட்ட பகுதியிலிருந்தும் புதிதாக எந்தெந்த பகுதியில் கேட்பாங்கன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. பொதுவாக யூனிட் 8னாவே திருக்குறள்லேருந்து 6லேருந்து 7 கேள்வி கேட்குறாங்க. அதே போல் நூலாசிரியர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. 10 பாட்டு 8 தொகையிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து தொல்லியல் அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. குறைந்தது 9லேருந்து 10 கேள்விகள் பார்த்திங்கன்னா யூனிட் 8லேருந்து ஒவ்வொரு எக்ஸாமும் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம படிக்க வேண்டியதில் குறிப்பாக குரூப் 4 பொறுத்தவரையும் பொது தமிழ், பொது கணிதம், பொது அறிவியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பாலிட்டிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸ், அதுக்கடுத்து எக்கனாமிக், லாஸ்ட்டை பார்த்திங்கன்னா ஜாகிரபி பார்த்துட்டு அந்த வரிசையில் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மார்க் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள்
ப்ரிப்பரேஷன் பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு மார்க் வரல, இல்லை வந்து ஒரு எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகிட்டேங்க, இல்லை வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது நம்ம அப்படின்னு விட்டுட்டோங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. உங்களுடைய எண்ணங்கள் தான் வந்து உங்களை மிகப்பெரிய வலிமை உள்ளவனாக மாற்றும். அதனால் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்கள் உங்களால் சிறந்த இடத்த வந்து பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து செயல்படுங்க. தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து படிக்க தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்குள்ளே எளிமையாக மாறும். கற்றனை மணலை என்ன சொல்கிறதுங்க, தொட்டனை தோணும் மலர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோணும் அறிவு. மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்குமோ அதுபோல் கல்வியை கற்க கற்க அறிவு வளரும். அப்போது தொடர்ந்து நீங்கள் படிக்கும்போது அந்த துறையில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஒரு நபராக வருவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதனால் தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் டைவர்ட் ஆகாமல் உங்களுடைய இலக்கு நோக்கி பயணிங்கள். வெற்றி வந்து உங்களுக்கு நிச்சயமாக அமையும் மிக விரைவில். நன்றி, வணக்கம்.